தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தா. நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். நவம்பர் 1989. சுற்றறிக்கை சிறப்பு சுருக்கங்கள். சுற்றறிக்கை தயார் செய்க. கடுமையான நடவடிக்கை. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் சிறப்பு சுருக்கங்கள். அப்பகுதியின் இருப்பதாலும் காவல்துறையினரால் அமைப்பது அவசியம். பத்திரிகை ஆசிரியருக்கு இது பற்றி கடிதம் வரைக. பேரவைக் கூட்ட அறிவிப்பு சிறப்பு சுருக்கங்கள். மணிக்கு நடைபெறும் முந்தைய ஆண்டின் வரவு செலவு கணக்கிற்கு ஒப்புதல் அளித்தல். ஓய்வு பெறும் புதிய உறுப்பினர்களை வேறு ஏதேனும் அலுவல்கள் இருப்பின் கவனிக்கப்படும். அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பத்திரிகை குறிப்பு சிறப்பு சுருக்கங்கள். வந்து கொண்டிருந்த பேருந்து ஒன்றும் சரக்கு லாரி ஒன்றும் பேருந்து ஓட்டுநர் ஸ்தலத்திலேயே மாண்டனர். காயமடைந்த லாரி ஓட்டுநரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவமனைக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பத்திரிகை குறிப்பு வரைக. 1/3 பாகம் சிறப்பு சுருக்கங்கள். மருத்துவ கல்லூரியின் வெள்ளி விழாவில் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் ஆற்றிய உரை வருமாறு தலைவர் அவர்களே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட காலமாக பார்க்கின்ற போது பல துறைகளிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எடுத்து கொண்டாலும் அப்படி இருந்தும் மருத்துவ வசதி எண்ணுகிற போது வேண்டியதன் அவசியம் எடுக்க வேண்டிய என்னென்ன கூற வேண்டும். மருத்துவ துறையில் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை எத்தகைய முன்னேற்றம் இருக்க வேண்டுமே இருக்க கூடாது. நமது அரசு இருக்கும் என கிராமப்புறங்களில் உருவாக்குவதற்காக மிக்க மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு இப்பகுதி வரப்பிரசாதமாக மருத்துவ துறையில் 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. கல்லூரி கல்வி இயக்குனரிடமிருந்து அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் சுற்றறிக்கை தயார் செய்க. கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்படும் போது புதிதாக வரும் மாணவர்களிடம் பழைய மாணவர்கள் விளையாட்டாக செய்யும் குறும்பால் பல புதிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டு கல்லூரிக்கு வருவதற்கே அச்சப்படுவதா? அம்மாதிரி புதிய மாணவர்களை துன்புறுத்தும் பழைய மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்க வேண்டும். 2. மதுரை நகரை ஒட்டியுள்ள கூடல் நகரில் இரவு நேரங்களில் திருட்டுக்கள் நடைபெறுகின்றன.
அந்நகர மக்கள் இரவு கண் விழித்து கண்காணித்தும் கூட வீடு புகுந்து நகைகளையும் பாத்திரங்களையும் பணத்தையும் திருடி செல்கின்றன. அப்பகுதியின் காவல் நிலையம் அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் இருப்பதாலும் போதிய காவலர்கள் இல்லாததாலும் காவல்துறையினரால் தக்க பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க இயலவில்லை. எனவே காவலர்கள் எண்ணிக்கையை உயர்த்துவதும் கூடல் நகர் பகுதிக்கென ஒரு புறக்காவல் நிலையம் அமைப்பதும் அவசியம். அந்நகரில் நீங்கள் வசிப்பதாக கருதி கொண்டு பத்திரிகை ஆசிரியருக்கு இது பற்றி கடிதம் வரைக. 3. சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள காந்திஜி கூட்டுறவு கடன் சங்கத்தில் 1/12/1989 வெள்ளியன்று காலை 10 மணிக்கு நடைபெறும் உறுப்பினர்கள் கூட்டத்திற்கான அறிவிப்பு தயாரிக்க கூட்டத்தில் முந்தைய ஆண்டின் வரவு செலவு கணக்கிற்கு ஒப்புதல் அளித்தல், ஓய்வு பெறும் உறுப்பினர்கள் இருவருக்கு பதிலாக புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல், வேறு ஏதேனும் அலுவல்கள் இருப்பின் அவையும் கவனிக்கப்படும். அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 4. வேலூரில் இருந்து சென்னை வந்து கொண்டிருந்த பேருந்து ஒன்றும் பெங்களூரை நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி ஒன்றும் திருப்பெரும்புதூர் அருகே மோதிக்கொண்டதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 5 பேர்கள் ஸ்தலத்திலேயே மாண்டனர். காயமடைந்த லாரி ஓட்டுநரும் கிளீனரும் மற்றும் பேருந்து பயணிகள் 6 பேர்களும் காஞ்சிபுரம் அரசினர் தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினர். காவல்துறையினர் சம்பவம் பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். பத்திரிகை குறிப்பு வரைக. சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. தஞ்சை மருத்துவ கல்லூரியின் வெள்ளி விழாவில் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் ஆற்றிய உரை வருமாறு. தலைவர் அவர்களே, இங்கு குழுமியுள்ள சான்றோர்களே, இந்த மருத்துவ கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்லூரி நான் நீண்டகாலமாக பெரிதும் போற்றி வரும் கல்லூரி ஆகும். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்துவிட தற்போது பார்க்கின்ற போது இக்கல்லூரி பல துறைகளிலும் நவீனப்படுத்தப்பட்டிருப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தில் உள்ள பல்வேறு பாகங்களிலும் பலவிதமான தேவைகள் இருக்கின்றன. ஆனால் எந்த நாட்டை நாம் எடுத்து கொண்டாலும் மருத்துவ பணி என்பது மிகவும் முக்கியமான பணிகளில் ஒன்றாகும் என்பதை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்வோம். நோயாளிகளுக்கு தொண்டு செய்வது என்பது போற்றப்பட வேண்டிய ஒரு மாபெரும் பணியாகும். நமது மாநிலத்தில் மொத்தம் 15 மருத்துவ கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. அப்படி இருந்தும் கூட உலகில் உள்ள பல நாடுகளோடு ஒப்பிடுகையில் தனிநபருக்கு மருத்துவ வசதி கொடுப்பதில் நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை எண்ணுகின்ற போது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆகவேதான் நாம் 2 முனைகளில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதாவது, ஒரு முனையில் மருத்துவ நிபுணர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேலும் தொடர வேண்டும். மற்றொரு முனையில் மருத்துவர்கள் சாதாரண நோய்களை குணப்படுத்த வேண்டும். இவ்விரு முனைகளுக்கும் இடையில் வேறொரு தேவையும் இருக்கிறது. அதாவது, மக்களிடம் சென்று நோய்களை தடுக்க வேண்டியதன் அவசியம் பற்றியும் அதற்கு எடுக்க வேண்டிய முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன என்பது பற்றியும் தெளிவாக விளக்கி கூற வேண்டும். கடந்த பல ஆண்டுகளில் தமிழகம் மருத்துவத் துறையில் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றே. ஆனால் எத்தகைய முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் அது எப்பொழுதும் சமூக சேவையை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டுமே தவிர தனிநபர் லாபத்தை நோக்கமாக கொண்டதாக இருக்கக்கூடாது. அத்தகைய தொண்டுள்ளம் கொண்ட எந்த பணிக்கும் நமது அரசு எல்லாவிதமான ஒத்துழைப்பையும் நல்கிட என்றுமே ஆவலாக இருக்கும் என உறுதி கூறிக் கொள்கின்றேன். நம்முடைய கிராமப்புறங்களில் பணியாற்றுகின்ற ஒரு சிறந்த தன்மையை மருத்துவர்களிடையே உருவாக்குவதற்காக அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதில் இங்கு தனி கவனம் செலுத்தப்படுவதாக அறிந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அத்தகைய சிறப்பு பணி மென்மேலும் தொடர எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த விழாவிற்கு வருவதற்கு முன்னால் இம்மருத்துவமனையில் இதய நோய் சிகிச்சை பிரிவை திறந்து வைத்தேன். அப்பிரிவு இப்பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என நான் கருதுகிறேன். நீங்கள் எல்லாம் மருத்துவத் துறையில் ஆற்றி வரும்
தன்னலமற்ற பணிக்கு எனது உளமார்ந்த பாராட்டுதலையும் அது மேலும் சிறக்க எனது நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.